மாதம்பட்டி ரங்கராஜோட குடும்ப விவகாரம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஏன்னா இப்போ ரீசெண்டா அவரோட முதல் மனைவி ஸ்ருதியும் இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டாவும் மாறி மாறி ஒரு ஸ்டோரி போட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுல இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டா ஒரு சோகமான பதிவை வெளியிட்டிருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு ஆதரவா நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி போட்ட ஸ்டோரிக்கு நிறைய பேர் கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு போறாங்க. அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க, எதுக்காக இந்த பரபரப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். அதாவது சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலிச்சு ஏமாத்தி கைவிட்டுட்டதா சொல்லி ஜாய் கிறிசல்டா மாநில மகளிர் ஆணையத்துல புகார் அடிச்சாங்க. அந்த புகாரில மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு என்ன கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டாரு. என்னன்னா என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாம அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சு புகார் அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டுமே நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கொஞ்சம் பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் போது கூட மாதம்பட்டி ரங்கராஜ் இது தொடர்பா வாயை திறக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே இது சம்பந்தமா எந்த ஒரு பதிலையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டாவுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பத்தியும் இதுவரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அதனால மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய பேர் திட்டி தீக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாய் கிறிசல்டா புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஜாய் கிறிசல்டா உடனடியா போய் புகார் கொடுக்கல. முதல்ல அவர் என்னை காதலிச்சு திருமணம் பண்ணி ஏமாத்திக்கிட்டாரு, என்னை கர்ப்பமாக்கிட்டாரு, என் குழந்தைக்கு பதில் சொல்லணும், இப்போ என்னை ஏமாத்தி கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துறாங்க, புகைப்படங்களையும் வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை கிளறினாங்க. ஆனா முதல்ல புகார் கொடுக்கவே இல்லை. இந்த ஒரு ஜாய் கிறிசல்டா தைரியமா வெளியே சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜோட பெயர் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திட்டு எப்படிதான் இப்படி நல்ல மனுஷன் மாதிரி நடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க. அதனால அவர் பெயர் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா ஜாய் கிறிசல்டா புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்னன்னா ஜாய் கிறிசல்டா தனக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு வராங்க, இதனால எனக்கு என்னோட நிறுவனத்துல ரொம்பவே லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஜாய் கிறிசல்டா போயிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்தி கர்ப்பமாக்கி என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் அந்த டைம்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்தது. ஆனா ஒவ்வொரு டைமுமே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசல்டா அவங்களோட ஸ்டோரியை போட்டுட்டே தான் வருவாங்க. அதாவது ஒரு நாள் கண்டிப்பா உண்மை வெல்லும், என்னை ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், அதாவது நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க, என் குழந்தைக்கு பதில் சொல்லியே ஆகணும், என்னோட குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க. இதனால ஜாய் கிறிசல்டாவுக்கு ஒரு பக்கம் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. என்னன்னா ஒரு பெண்ணை இப்படி ஏமாத்திட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ், இவரெல்லாம் நல்லா இருப்பாரா, இவருக்கு எவ்வளவு தைரியம், அதாவது ஒரு திருமணமாகி அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் போதே இன்னொரு பெண்ணை காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வசப்பாடுனாங்க. அவருக்கு எதிராக குரலுமே கொடுத்தாங்க. இப்படிதான் இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக ஒரு சில பேர் கருத்து சொன்னாங்க. என்னன்னா அவர் திருமணமானவர் தெரிஞ்சுமே எதுக்கு நீங்க அவரை காதலிச்சீங்க, உங்களோட தப்பு தான் இதுல நிறையவே இருக்கு. அதாவது அவர் திருமணமானவர் அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவரை காதலிச்சிருக்கலாம், அது மட்டும் இல்லாம கர்ப்பமானதுக்கு அவரை மட்டும் நீங்க எப்படி காரணம் சொல்ல முடியும், நீங்க இடம் கொடுக்காம எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராகவும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரு மாதம்பட்டி ரங்கராஜ் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. இவங்களோட குடும்ப விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட தெரிஞ்சிடுச்சு. என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ஜாய் கிறிசல்டா ரெண்டு பேரும் திருமண புகைப்படங்களை ஜாய் கிறிசல்டா வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புகைப்படங்களை வெளியிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி. இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசல்டா அவங்க ஸ்டோரி போட்டுட்டு போறாங்க.
அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப ரீசெண்டா வந்து இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒரு பதிவ போட்டிருந்தாங்க. அதுல வந்து உருக்கமான பதிவு போட்டிருந்தாங்க. இத பார்த்த எல்லாருமே ரொம்பவே சோகமடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம, ஜாய் கிறிஸ்டாவுக்கு வந்து ஆதரவாவும் கருத்துக்கள சொன்னாங்க. என்னன்னா, அதுல ஜாய் கிறிஸ்டா என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் செக்கப்க்கு போகும்போது மருத்துவமனையில இருக்கக்கூடிய அமைதி வந்து அவருக்கு என்ன தோணுதாம் அப்படின்னா, தனக்கு வந்து ஒருத்தர் வாழ்க்கை குடுக்கிறதா ஏமாத்திட்டு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. அத விட எனக்கு வந்து ஒண்ணுமே மோசமா தெரியல. எனக்கு அந்த அமைதி தான் ரொம்பவே ஒரு மாரி இருக்கு அப்படின்ற மாரி பதிவு போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்டா என்னன்னா, மருத்துவமனை அறையில இருக்கக்கூடிய அமைதி வந்து பெருசா தெரியல. பட் வந்து என்னை ஏமாத்திட்டு போனவரோட அமைதி தான் எனக்கு ரொம்ப பாதிப்பா ஏற்படுத்துது. அதுதான் எனக்கு மனசுக்குள்ள இன்ன வரைக்குமே இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு டைமும் செக்கப்க்கு போகும்போது வந்து மருத்துவர் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்களாம். அதாவது குழந்தையோட அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து, அவங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, வார்த்தைய முழுங்குறத விட நான் வந்து கண்ணீர முழுங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து ஒரு உருக்கமான பதிவு போட்டிருந்தாங்க. இத பார்த்த எல்லாருமே அவங்களுக்கு வந்து நெறைய சப்போர்ட் குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பதிவுல வந்து இன்னொன்னையும் சொல்லியிருந்தாங்க. என் குழந்தை தான் எனக்கு நம்பிக்கையா இருக்குது. என் குழந்தைக்காக மட்டும் தான் நான் இருக்கிறேன். என் குழந்தைக்கு வந்து கண்டிப்பா தெரியும். நான் எந்த இடத்துலயும் சரணடையல அப்படிங்கிறது. என் குழந்தை வந்து என்ன புரிஞ்சுக்கும் கண்டிப்பா. என் குழந்தை வந்து எனக்காக இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு பதிவ போட்டிருந்தாங்க. ஆனா, மாதம்பட்டி ரங்கராஜ் இது எதுக்குமே செவி சாய்க்காம, எத பத்தியுமே கண்டுக்காம, அதாவது அது தன்னோட குழந்தை தான் அப்படின்னு தெரிஞ்சுமே எந்த பதிலையுமே சொல்லாம, வாய மூடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வந்து அவர வந்து திட்டி தீர்க்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எதிரா நெறைய கருத்துக்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஜாய் கிறிஸ்டா வந்து ஒரு சோகமான பதிவ போட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி. அவங்க ஒரு பதிவ போடுறாங்க. அவங்க வந்து என்னன்னா, இதுக்கு எதிர்மாறையான ஒரு கோணத்துல வந்து ஒரு பதிவ போட்டிருக்காங்க. அந்த பதிவுல ஸ்ருதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதுல வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனர்ஜெடிக் வித் விட்டமின் டி அப்படி டிங்கிறத வந்து துபாய மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, ஹபிபி யூ ஆர் தி பெஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டேக் பயன்படுத்தி இருந்தாங்க. ஹபிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, அரபு மொழியில வந்து அன்பானவர்கள வந்து குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, ஜாய் கிறிஸ்டா வந்து சோகமான பதிவ வந்து போட்டிருந்தாங்க. அதாவது உருக்கமான ஒரு பதிவ போட்டிருந்தாங்க. அவங்க போட்ட கொஞ்சம் நொடியிலேயே வந்து ஸ்ருதி வந்து கொஞ்சம் பதிவ போட்டிருந்தாங்க இந்த பதிவ. இதனால வந்து ஸ்ருதி வந்து எதை பத்தியும் நான் கண்டுக்க போறதில்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்களோட விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கருத்துக்கள சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஜாய் கிறிஸ்டா வந்து ஒரு ஹேஷ்டேக்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. கர்மாக்கு வந்து கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாரி ஹேஷ்டேக்க வந்து ஜாய் கிறிஸ்டா பயன்படுத்தி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பயன்படுத்துறத பார்க்கும்போது, 2 பேருமே இன்னும் அடிச்சுக்கிறாங்களோ! அப்டின்ற மாரி பேச்சு இருந்துச்சு. ஆனா, இத பத்தி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த இடத்துலயுமே வாய் தொறக்கவும் இல்ல, கண்டுக்கவும் இல்ல. இப்டி இருக்கும்போது வந்து கண்டிப்பா ஜாய் கிறிஸ்டலாவுக்கு வந்து நெறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு குழந்தைய குடுத்துட்டு அந்த பொண்ண வந்து எப்படி ஏமாத்த முடியும்? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான வாயே தொறக்கல. தான் மேல தப்பு இருக்க மாதிரியும் காட்டிக்கவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ வந்து நெறைய பேர் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்படி இருக்கும்போது 2 பேருமே ஒரு பதிவ போட்டிருந்தாங்க. ஆனா, ஸ்ருதி போட்ட கொஞ்ச நேரத்துல மறுபடியுமே வந்து நம்மளுடைய ஜாய் கிறிஸ்டா வந்து ஒரு பதிவ வந்து மறுபடியும் போட்டிருந்தாங்க. அத பார்க்கும்போது ஜாய் கிறிஸ்டா வந்து ரொம்பவே தைரியமா இருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே தைரியமா தான் இருக்கிறாங்க. அதாவது என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன துன்புறுத்திட்டாங்க, நெறைய வந்து பயன்படுத்திக்கிட்டு என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து அவருக்கு ஆதரவு குடுத்தாங்க நெறைய பேர். அப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நான் தைரியமா தான் இருக்கேன். நான் வந்து சட்டப்படி போராட்டத்த வந்து எதிர்கொள்வேன்." அப்படின்ற மாரி வந்து ஜாய் கிறிஸ்டா சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ஒரு 2வது மனைவி வந்து கண்ணீரோட ஒரு போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்துல, முதல் மனைவி ஸ்ருதி வந்து அவங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாரி ஒரு வீடியோ போட்டது. அதாவது ஒரு பதிவ போட்டது வந்து எல்லாருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்கள பத்தி நாங்க கண்டுக்கவே இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு விவாதத்த கிளப்பிச்சு சர்ச்சையாவும் மாறுச்சு. ஆனா, சுதி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியுமே ஜாய் கிறிஸ்டா ஒரு இன்ஸ்டாவுல ஒரு ஸ்டோரி போட்டாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிரா வந்து ஒரு போட்டிருந்தாங்க. என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ஜாய் கிறிஸ்டா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு, "என்ன டாடி மாதம்பட்டி ரங்கராஜ் டாடி ரெடியா? இன்னும் 1 வாரம் தான் இருக்கு டாடி" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களோட வாரிசு
மாதம்பட்டி ராகா ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இதுதான் இப்போ வந்து விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மனைவி ஜாய் கிறிஸ்டா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து குழந்தைக்கு அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து ஸ்ருதிக்கு பதிலடி கொடுக்கிற விதமா வந்து ஜாய் கிறிஸ்டா ஒரு பதிவு மறுபடியும் போட்டிருக்காங்க. இதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. ஆனா எப்பவுமே சொல்ற மாதிரி தான் இன்ன வரைக்கும் 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்காங்க. சொல்ல போனா இன்னொரு விஷயம் என்னன்னா பாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி வந்து ஜாய் கிறிஸ்டா வந்து புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த இடத்துலயும் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க எதுவுமே போஸ்ட் போட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட வந்து ஸ்ருதி வந்து எந்த ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னாவே போறாங்க. ஆனா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாய் கிறிஸ்டா வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இது தொடர்பா விசாரணை எப்படி வரப்போகுது? இதுக்கு முடிவு என்னவா இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு ஒரு அப்பாவா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ண போறாரு? அடுத்த முடிவு என்னவா இருக்கும்? ஜாய் கிறிஸ்டாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? என்னதெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஜாய் கிறிஸ்டாவுக்கு ஆதரவு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணை வந்து ஏமாத்திட்டது வரைக்கும் ஓகே அப்படின்னா கூட ஒரு பொண்ணை ஏமாத்தி அதாவது கல்யாணம் தனக்கு ஆனதுக்கு அப்புறமாவும் இன்னொரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்தி இருக்காரு அப்படின்றதுனால மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து எதிர்ப்பு நிறைய இருக்கு. ஜாய் கிறிஸ்டா பக்கம் வந்து ஒரு கருணை அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க பாவம் ஏமாத்திட்டாங்க ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான முடிவு நான் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.